அடுத்து வந்து என்ன பார்த்தோன்னா ராமர் வந்து என்னன்னா அவர் வந்து மனைவியை இழந்துட்டு அவரை தேடிட்டு காடு காடாக அலைஞ்சிட்டு வர்றாரு. அப்போ ஒரு இடத்துல இருக்கும் போது உலக நாடுகள் அனைத்துமே மக்கள் அனைவருமே அவரை போய் சந்திக்க போகிறாங்க. ஆனால் ராமர் வந்து சந்திக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் அப்படி யாருன்னா அவர் தான் அகத்தியர். அவர் அகத்தியர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்டுட்டு அகத்தியரை போய் சந்திக்கிறதுக்காக ராமர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போயிட்டு அப்போ வந்து அகத்தியர் வந்து தவத்தில் உட்காந்துருக்கார். தியானத்தில் உட்காந்துருக்கும் போது பார்க்குறாரு, அவர் ஞான கண்ணில் உலகமே வழிபடக்கூடிய ராமர் வந்து அவதாரம் எடுத்து தான் முன்னால் நிற்கிறத பார்க்குறாரு. கண்ணு விழிக்கிறாரு. அவரை வந்து பார்த்து ஏஞ்சி நின்று அவர் ஆற தழுவி கட்டுத்தள்ளணும்னா ராமரும் அகத்தியரும் இணைந்து ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாங்க. ஸோ ராமர் தான் எல்லாரையும் போய் கட்டி பிடிப்பார். ஆனால் அகத்தியர் வெளியாள் போய் கட்டுப்பிடிச்சது ஃபஸ்ட்டு யாருன்னா அகத்தியர் தான் போய் ராமரை வந்து கட்டி பிடிக்கிறார். அப்போ வந்து அகத்தியர் சொன்னார், நான் அனைத்தையும் வந்து தெரிந்து கொண்டேன், உங்களுக்கு நான் வந்து சில விஷயங்கள் சொல்லித்தரேன். ஏன் அப்படின்னா ஒரு மனுஷனுக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நல்ல நேரம் கெட்ட நேரம் அப்படின்னு 2 நேரம் இருக்கும். அவர் நல்ல நேரம் இருக்கும் போது அவரை வந்து அழிக்க முடியாது, அவரை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் கெட்ட நேரத்தில் தான் ஒருத்தரை வந்து அழிக்கலாம். ராவணன் வந்து நல்ல நேரத்தில் உச்ச நிலையில் இருக்கிறான். ராமர் வந்து போர் தொடுத்து போனால் கூட, அவர் கடவுளின் அவதாரமாக இருந்தால் கூட, கடவுளாகவே வந்திருந்தால் கூட அவனை வந்து ராவணை வெல்ல முடியாதுன்றதை வந்து அகத்தியர் உணர்ந்து சில விஷயங்கள் நான் வந்து சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறேன்.